என்னப்பா தேவை என்னப்பா தேவை என்ன சுத்த கழிச்சியா இல்லை பேக்கெட் வச்சிட்டாங்களா அதை ஒண்ணுதான் கேட்குறேன் பையன் குறைச்சிட்டு தம்பி கரெக்டா உனக்கு தேடவே தெரியலையே பையன் என்ன மேலே தொங்கிட்டு கிடைக்குது இப்படியே பார்த்து வரிய ராலியா தேடுறேன் யோ என்னையா சொல்ற லாரியை தொலைச்சியா லாரி எப்படியா பேக் அடிக்க முடியா சும்மா பால் மாதிரி பேசாத முதல்ல பையன் நான் சொன்னேன் இப்ப லாரிங்க பையன் தான் லாரியில விட்டேன் பையன் லாரியில விட்டியா அப்ப லாரியில விட்ட ஆமி தப்பு சொன்னாக்கியா நானே பையன் விட்டுட்டால லாரியிறேன் இதோ பாவம் வில்லேஜ் பார்ட்டி ஆகியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் நம்மளே கலாகிறே நீ நல்ல மெட்ரா சொல்ல புரிஞ்சுக்க மாட்டீங்களே சாமி தெரியாத பையன் விட்டுட்டேன் எப்பா ஐயோ கை அப்படியே தான் இருக்க மாட்டே ஏய் யாரு நட்டிக்கிறா தெரியாத இஷ்டம் பண்ணிச்சிருக்கீங்க பரவாயில்ல ஏன் பெரியவரா இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்க மேல பார்த்து வரலாமா நான் அந்த லாரியே நினைச்சு தேடிக்கிட்டு வந்தேன் தெரியாத இஷ்டம் மன்னிச்சு தம்பி லாரி தேடுறீங்களா லோடு ஏதாவது இருக்கணுமா நம்ம கிட்ட கூட லாரி இருக்கு ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல திருச்சியிலிருந்து லாரியில வந்தேன் அது என் பையன் ஒண்ணு குறைச்சுட்டேன் திருச்சியில இருந்து லாரியில வரலாம் எதுக்கு என்ன தம்பி பண்ண சொல்றீங்க பஸ் டிக்கெட்லாம் கார் மாறா ஏறி போச்சு லாரி டிரைவர் 30 ரூபாய் தான் கேட்டாரு கொடுத்துட்டு பின்னால காய்கறி மூட்டு மேல காத்தாரு வந்துட்டான் கழுத பையதான் மறந்துவிட்டேன் ஏன் இங்கதான் இருக்கீங்களா வேலைகளை பாக்குறீங்களா இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கு தெரியும் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் ஆமாங்க அந்த லாரியில தான் வந்தேன் என் பையன் ஒண்ணு குறைச்சுட்டேன் பையில பணம் ஏதாவது வச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லை தம்பி நெல்த்தோட பட்டா சித்தாடா ரசீது என் பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சு சரி இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் வந்தீங்கன்னு சொன்னீல அதுல நீங்க மட்டும் தான் காசு கொடுத்து வந்தீங்களா இல்ல என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்குங்க ரேனெல்லாம் நல்லா தான் இருந்தது பண்ணிதான் போச்சு சரி வாங்க ஏன் சார் தரங்க ஏற்றிட்டு வர லாரியில ஆளுங்க ஏறி வந்தா எப்படி அப்புறம் பஸ் ட்ரெயின்லாம் எதுக்கு இருக்கு என்ன கம்மி பண்றது பஸ் ட்ரெயின்ல ரேட் கம்மியா இருக்குது வியாபாரம் யார் மாதிரி அனுபவம் கொடுத்தது அதனால தான் லாரியில வந்தேன் பயங்கரமான ஆளுங்க தம்பி அந்த பாலாஜி லாரி சரி சரி வாங்க என்ன வாசு வணக்கம்ண்ணே வாங்க வாங்க சிவா உட்காருங்க சிவா தம்பி தம்பி இவர் தான் அந்த டிரைவர் தம்பி உங்க வண்டியில பையன் விட்டேன் என்னையா சொல்ற அதாவது சிவா சார் இவரு உங்களோட பேசஞ்சர் திருச்சியில இருந்து இவரை நீங்க லாரியில எடுத்து வந்திருக்கீங்க சார் ஆமாங்க என்னையா நீ பாட்டுக்கு சொன்னாரியா வண்டியில் தான் வேணாம் மூஞ்சி மறந்து போச்சா திருச்சியில் யாரும் இல்லை என் ஊர் தரப்பு சாட்டு போட்டு ஒருத்த வந்தாங்க மறந்து போச்சா யோ பட்டி கேட்டாங்கிறது சரியா தாயா இருக்கு ஏதோ ஒரு வண்டியில ஏறி வந்துட்டு என் வண்டியில வந்து உளறிட்டு இருக்கீங்க போ போ நீ எந்த வண்டியில வந்தியோ அந்த வண்டியில போய் தேடு போ நம்ம வண்டி தான் உறுதியா சொல்றாப்ல சிவா அண்ணா இப்ப கிராமத்தான் 5 பாயிண்ட் அடிச்ச லாரி எல்லாத்தையும் ஒரே மாதிரியா நினைச்சுக்கிட்டு நம்ம லாரின்னு போய் சொல்றாங்க நித்யா எனக்கு தெரியாதா தம்பி நான் வண்டியில் தான் நான் வந்தேன் திருச்சியில் ஒரு வாழை ஏற்றினாங்க விழுப்புரத்துல 4 மூட்டை வெங்காயம் டேபிள்ல பெரிய விநாயகர் படம் ஒரு பூனை கண்ணு வச்ச நடிகை படமா இருந்துச்சுங்க நீங்க கேபின் குள்ள உட்காந்து தான் வந்தீங்க இன்னொரு உட்காந்தா வந்து சரிப்படல பின்னால போய் காய்கறி மட்டும் மேல பட்டுட்டேன் நீ ரொம்ப அதிகமா பேசுற முதல்ல அந்த பெரியவரோட பைய கொடுத்தது அண்ணா அவன் பொய் சொல்றான் சிவா மறைக்க நினைச்சு பொய் சொல்லி மாட்டிக்காத முதல்ல பெரியவரோட பைய கொடுத்தனுக்கு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஓ இந்த பையன் தம்பி ஐயோ அப்பா உயிரே வந்துச்சு எல்லாம் சரியா இருக்கா எல்லாம் சரியா இருக்கு தம்பி ரொம்ப புண்ணியமா போச்சு நல்லா இருக்கு தம்பி அத்தா தம்பி சரக்கு லாரியா பயணிகள் லாரியா மாத்திக்க எத்தனை நாள் நடக்குது இந்த வசூல் மறைக்காம உண்மையை சொல்லு பண்ணிச்சிருக்கீங்க நிறைய செலவு சம்பளம் பத்தலைங்கண்ண ஆசைப்பட்டுட்டேன் தயவு பண்ணி இதை பத்தி முதலாளிகிட்ட எதுவும் சொல்லிட்டாதீங்கண்ண கேட்ட கேள்விக்கு முதல்ல வந்து சொல்லு எத்தனை நாளா இப்படி டிக்கெட் எடுத்து வேலை பண்றேன் 1 மாசமா தான் நீங்க முதலாளிகிட்ட சொன்னா அவரு என்ன வேலை எடுத்து தூக்கிட்டு வரணும் அண்ணன் அப்படி பார்க்காதீங்கண்ண இனிமே இப்படி தப்பே பண்ண மாட்டேங்க என்ன மன்னிச்சிருங்கண்ண
எப்படி எப்படி என்ன சொல்ல? இனிமே இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேங்க. பண்ணணும். எனக்கு பாதி பணம் கொடுத்துரு, நீ சந்தோஷமா சம்பாதிச்சுக்கோ. உண்மையாதான் சொல்லிடலாம். உண்மையாதான் சொல்றேன். அவளும் ஒரு நாளைக்கு முதலாளியாக வேண்டாமா? இதுவரைக்கும் நீ சம்பாதிச்சதெல்லாம் நான் உனக்கே விட்டு கொடுத்தாச்சு. ஆனா இனிமே நீ 10 ரூபா சம்பாதிச்சாலும் 5 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். சரியா? சரிங்கண்ணா. நல்லா சிரிக்கிறியே. வரல வணக்கங்க ஐயா. வணக்கம் முதலாளி. என்ன மாணிக்க, ஆடிட்டரை பார்த்தாச்சா? நான் பார்த்துட்டேன் முதலாளி. பணம் கட்டியாச்சா? என்ன இது என்னப்பா? டாக்ஸ் கட்டுறது போக மீறி பணம் முதலாளி. நான் அளவா தானே கொடுத்துட்டு இருந்தேன். இல்லை முதலாளி, நம்ம ஆடிட்டர் கிட்ட டைப் படிக்கிற பொண்ணு தப்பா போட்டி 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லிச்சு. அதை நான் பார்த்து சரி பண்ணிட்டேன். மாணி, ஒவ்வொருத்தரும் 5க்கும் 10க்கும் அலையறீங்க. பண விஷயத்துல இவ்வளவு நேரடியா நீ என்கிட்ட வேலை பார்க்க நினைச்சா என்ன முதலாளி சொல்றீங்க? நீங்க இந்த புள்ள மட்டும் பார்த்துருக்கீங்க, அப்புறம் நான் இது கண்டிப்பா பார்த்து ஆசைப்படணும். அண்ணே மாணிக்கண்ணே, அண்ணே மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே இந்தாங்க 2 பைலி கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வச்சிருக்கேன். 2 பையிலையும் எல்லா காய்கறியும் சரியான அளவில் இருக்காடா? சரியா வச்சிருக்கேன். வேணும்னா மீதி 10 ரூபா இருக்குது. இதுல 5 ரூபா, இதுல 5 ரூபா போட்டுமா? நான் சேட்டையா? நான் கொண்டு போய் வீட்டில் கொடுத்தேன். எந்த வீட்டுலண்ணே? எங்க அம்மா வீட்டில் போறேன். சரிண்ணே. வாங்க. காய்கறி என்ன இப்படி வேட்டு இருக்கு? உனக்கு என்ன வீட்டுக்குள்ள குழுகுன்னு இருக்க, வெள்ள வெயில் மண்டை பொழுதுது. நீ என்னடா மேக்கப் கூட கலையாம லைட் பண்ணி கூட வச்ச தக்காளி பழம் மாதிரி இருக்க. நான் அப்படியா? நீங்க எப்படியா? காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு மார்க்கெட்ல லோடு வந்து அது எல்லாத்தையும் சரி பார்த்து கடைகளுக்கெல்லாம் அனுப்புற வரைக்கும் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும். அதுக்கப்புறம் 6 மணி நேரத்துல அந்த வெயில்லாம் மார்க்கெட்ல சுத்தி சுத்தி கலெக்ஷன் பார்க்கணும். சரி சரி, இப்ப புழுப்புழுன்னு இருக்குல்ல? கண்டிப்பா. உன் மடியில படுத்திருந்தா வேலை பார்த்த அலுப்பும் தெரியாது, குழுகுலுமா இருக்கும். நான் வேணா பேண்ட் போட்டுட்டுமா? பாத்தியா, இப்பதான் குழுகுலுன்னு இருக்கும் சொன்னேன், அதுக்குள்ள காய போடலாமான்னு கேட்கிறேன். ஏங்க, நான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்தேனே, அது உங்க அம்மாக்கு பிடிச்சிருந்ததா? என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. வேற ஒன்றும் சொல்லலையே. வேற என்ன சொன்னோம்? உன்கிட்ட ஏன் இவ்வளவு பணம்னு கேட்டா, அதை பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். பேசாம இருக்க. ஏன்னா உங்க அம்மாவுக்கு இல்லை. புரிஞ்சிருக்கலாம். கடையில விற்கிற அரிசியும் ரேஷன் கடை அரிசி மாதிரி தான் விற்கிறான். அதுல இருக்கிற
மாதிரி தான் கல் இதுலேயும் இருக்கு. என்ன கழுத ஒரே வித்தியாசம், அது கழுவுன பிறகு நானும் இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், எனக்கு நினைவு நாள் அதே அரிசியத்தான் வாங்குற, சமைக்கிற, கல் இருக்குன்னு புலம்புற. தினமும் எப்படி ஒரே மாதிரி உங்களால் போக முடியுது? நினைவு தெரிஞ்சனாலேருந்து நான் பொங்கி போடுறதுனால நீ தின்னுட்டு இருக்கிற, போர் அடிக்குதுன்னு என்னைக்காவது சாப்பிடாம இருந்தியா என்ன? அது சரி, அதுக்கு இல்லம்மா, இத்தனை வருஷத்துல அது அரிசி கல் நாட்டம் எல்லாமே பழகி போச்சு. நீ மட்டும் இப்படி தினமும் புதுசா பார்க்குற மாதிரியே அதை புலம்புற. ஆமா, எனக்கு அப்படி பேசி பேசியே பழகி போச்சு. மாணிக்கனை கொடுத்து விட்டாரு. ஆமாங்கடா, எனக்கு என்ன தெரியும், கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டேன். ஒரு பையன் கொடுத்தா? ஆமா, அவர் கையில் இன்னொரு காய்கறி பை இருந்துச்சு, இதை எங்க அம்மா வீட்டில் கொடுத்துருன்னு சொன்னாரு. சரி நீ போ. சரிம்மா, வரமா. ரெண்டு பையில காய்கறி வாங்குறாரு, ஒன்னு எங்க அம்மா வீட்டுல கொடுத்து அனுப்புறாரு. எங்க அம்மா வீடுன்னு பிரிச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுடா. அரிசியில கல்லு கிடக்குது, நாலு தினசரி புறம்பு தெரியுதுல. உன் பையன் பண்ற காரியம் நாடி கிடக்குது, அதுக்கு மட்டும் உன் மூக்கு அந்த முடிய கிடக்கு. இல்ல அந்த நாட்டை வாங்கி போயிடுச்சா? அந்த விஷயம் வாய்களையும் பேச தெரியுது. இதை பத்தி பேச்சு எடுத்தா மட்டும் வாய் முடிச்சு கவனம் இருக்க மாட்டேங்குது. பேசுடா பேசு. சின்ன வயசுலயே உங்க அப்பனை பறி கொடுத்துட்டு தாலி அறுத்தவன்னு எல்லார்கிட்டையும் ஏச்சும் பேச்சு வாங்கிக்கிட்டேல்ல. உண்டை கஞ்சி உடம்புல சேராம ஓயாம பாடுபட்டு எவகிட்டையும் பல்ல காட்டி பாத்திரம் தேய்ச்சி வீட்டை கூட்டி பிள்ளைய வளர்த்த பாரு. ஏன் பேச மாட்டேன்? தோளுக்கு மேல வளர்ந்து மீச்சை முறுக்கிட்டு நிக்கிறல்ல, பேசுடா பேசு. என்ன திட்டு? உன் மூத்த மகன் இப்படி திரியறானே, அவனை கண்டிக்க கூடாதுன்னு கேட்டா என்ன திட்டு? பெத்தவடா நானு. ஒரு மகன் கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? ஏதோ வயசு புத்தி கிட்ட தெரியலாம். எல்லாத்துக்கும் காரணம் அவனுக்கு எடுபட்ட சிரிக்கி. அவனை முந்தானில வீடு உருப்படணும்னா முதல்ல ஒரு மூத்தமாக வாங்கிட்டு வர பொருளை எல்லாம் பார்த்து இது ஏதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்க பழகு. இல்ல மான மரியாதை முக்கியம் இல்ல, காசு பணம் முக்கியம் நினைச்சுன்னா எப்படியோ கிட்ட நாசமா போங்க. பிள்ளைங்களை வளர்க்கறது பிரச்சனை, அது ஒழுங்கா வளர்றதுதான் முக்கியம். அம்மா, எனக்கு துண்டை கொடுமா. அம்மா, உன் அருமை புத்திரி துண்டு கேட்கற, எடுத்து கொண்டு வந்து கொடு. பாத்ரூம் கூட போனதுக்கு அப்புறம் தான் துண்டு வேணும் சோப்பு வேணுங்கிற நேரத்தில் அவளுக்கு வரும். எல்லாரையும் குத்தம் சொல்லிக்கிட்டே இரு. பெரிய கழவ நாட்டம். தள்ளு, நான் கொடுத்துக்கிறேன். போ போ, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து எடுத்து குட்டிச்சு ஒரு ஆக்கு. என்னம்மா உன் ரெண்டாவது பையன் ஏதோ சவுண்ட் விட்டுட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன, மிலிட்டரிக்கார மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். காய்கறி கொடுத்து விட்டா வந்துச்சா? வந்துச்சு வந்துச்சு. என்னது? ராஜா ராஜாச்சு பாரு, நான் இருக்குது திங்களான ஒரு தேங்காய் பட்டை வாங்க வச்சுட்டு சட்டியா இருக்குது. இந்த பாயா போன காக்கா லோகம் தூக்கி போமா அரைக்குங்க. கொடுங்க எடுத்துக்கிறாரு. இந்த வெங்காய சட்டியா இருக்கா கொஞ்சம் நாட்டுக்கு நல்லா இருக்கும். இருக்கான்னு பாருங்க. வயசாகி போச்சு பாரு. மணிக்கம், நீ வந்து சாப்பிடுப்பா. இல்லம்மா எனக்கு பசியில. அது எப்படி பசிக்கும்? மனுஷனுக்கு 5-6 வீடு இருந்தாலும் சாப்பிடறதுக்கு என்னமோ ஒரு வயசை தான் கொடுத்துருக்கான். எங்கிட்ட என்னடா நீ எங்க சாப்பிட்டு பண்ணி ஏ கேள்வி, என்ன இட்லிக்கு சட்னியா? பேசாம இட்லி இங்கே வாங்கி சாப்பிட்றேன். இருக்கலாம். உங்க அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய மனசு வருமா? நிர்மலா, இந்த கிழவி கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியுமா? நீ சும்மா இரு. அண்ணே, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுமா. பணம் வச்சிருக்கியா? பணமா? எதுக்கு? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். போன மாசம் தானே வாங்கினேன். அது புக்ஸ் இருக்குங்க. என்னைக்காவது நான் உங்ககிட்ட அனாவசியமா பணம் கேட்டுக்கலாம். எனக்கு நான் இந்த அவனி வாங்கணும்னு கூட தான் ஆசை.
அதுக்கெல்லாம் நான் கேட்கிறேன். இதெல்லாம் வேறையா? சரி சரி பார்ப்போம். எனக்கு பார்ப்போமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ எப்படியாவது தந்தே ஆகணும். என்னடி உன் கிடையாது அதிகாரத்துல ஓடுறா? நீ கேட்டதுக்கெல்லாம் அவன் கொடுக்கணும்னா எங்க போவான்? பெரிய இடத்துல தான் கொண்டு கட்டணும். அதை பத்தி எனக்கு என்ன? எங்க அண்ணன் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகுது? ஆமாடி, நீ கேட்டதெல்லாம் அவன் செய்யணும்னா அவனுக்கு வரப்போற மாமனாரு பெரிய குபேரனா தான் இருக்கணும். 3 லட்சம்ங்கிறது ரொம்ப சின்ன தொகை. அப்படியே சொல்றீங்க? என்ன சிதம்பரம் நீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா 4 லட்சமா இருந்தா கூட சட்டு கொடுத்து பத்திரத்தை முடிச்சிருப்பேன். எப்பேற்பட்ட இடம்? அந்த பக்கம் சினிமா தியேட்டர், இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரான இடம் இல்ல, கட்டணம் வேற ஸ்ட்ராங்கான கட்டணம். உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்தா? கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இப்படித்தான் போன மாசம் வயலூர் வந்துச்சு. 2000 ரூபாய் சொன்னேன். என்னது? 2.5 லட்சம் வெளியே சொன்னாலும் இல்லையா சட்டு முடிச்சுட்டேன். அப்படியா? ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொன்னேன். பொடி நிறைய பெரிய சாமிட்டு போனேன். விஷயத்தை கேட்டு சரின்னு ஒத்துட்டு அட்வான்ஸ் ஒன்று ஒத்துட்டாப்புல. உங்களை மாதிரி அப்படி இப்படி யோசிச்சுட்டு இல்லையே. சரி, அப்புறமா யோசிச்சு சொல்றேன். ரொம்ப யோசிக்காதீங்க, கட்டணம் கைவிட்டு போயிடணும். 2.80 கூட பரவாயில்ல முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? பார்க்கலாம். என்னத்த பார்க்கலாம்? ஒரு 3 லட்சத்துக்கு இவ்வளவு பார்க்கலாம். இவர் எப்ப வீட்டை வாங்கி நான் கமிஷனை வாங்கி ஐயா கடைக்காரர வாங்க ஐயா. ஜாமான்லாம் போட்டாச்சு ஐயா. போட்டாச்சுங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. லிஸ்ட்டை போட்டா இந்தாங்க. எங்கேயா டூத் ப்ரஷ் சொல்லியிருந்தேன் காணா? இருக்குங்க ஐயா. எங்க இருக்கு? டூத் இருக்கு, பிரஷை கிடக்கும், அதுவும் இருந்தா. ஐயா நான் உங்க கடையில எவ்வளவு நாளா ஜாமான் வாங்க சுத்த உதரம் தெரியாத ஆளா இருக்கீங்க. 5 பிரஷும் ஒரே கலர்ல கொடுத்துருக்கீங்க. என் பொண்ணுங்களுக்கு குழப்பம் வந்துடும். போச்சுக்காதீங்க ஐயா, மறந்து போச்சு. பல ஞாபகம் இப்போ ஓகேங்களா? இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருந்தா குழந்தைகளுக்கு குழப்பம் வராது. அது எப்படிங்க ஐயா? எனக்கு சிவப்பு தான் வடலாம், மஞ்சள் தான் வடணும்னு சண்டை போட்டுக்காதுங்களா? போடத்தான் செய்வீங்க. என்ன செய்யறது? நான் தான் மத்தியத்தை பண்ணி பிரிக்க கொடுப்பேன். அது இருக்கட்டும், திருவண்ணத்து பூஜைக்குன்னு தனி லிஸ்ட் கொடுத்தனா அதுங்க ஐயா? இந்தாங்க ஐயா. என்னையா ஏலக்காவை கூட போட்டுருக்க? என்னது கூட போட்டுருக்கேன்? ஆமா, எனக்கு எல்லா ஜாமான்களையும் அத்துப்படி தெரியுமா? டவுன்ல போடுற விலையை விட 3 ரூபா கூட போட்டுருக்கேன். அது டவுன் இல்லைங்க ஐயா, அம்மூரோட வச்சு சேர்த்தீங்க. 3 ரூபா தாங்க ஐயா. 3 ரூபா தானா? ஐயா உனக்கு 3 ரூபா அவ்வளவு இறக்கமா போயிடுச்சா? 3 ரூபாய்யா? அந்த 3 ரூபா சம்பாதிக்க நான் முதுகுடியே பத்திரம் எழுதி குறைக்கிறேன் தெரியுமா? இது மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் ஏலக்காய் வேணா ஒன்று வேணா எடுத்து கொடுப்போம். இங்க எங்க ஐயா? போச்சுக்காதீங்க ஐயா. உங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏலக்காய் இல்லாம பொங்கல் மணக்குங்களா? எங்க வீட்டு பொங்கல் ஏலக்காய் எல்லாமே மணக்கும். என் பொண்ணுங்க கை மணம் அது. சரிங்க ஐயா, ஏலக்காய்க்கு 3 ரூபா குறைச்சே தரேன், எடுத்துக்கங்க. குறைச்சு தெரியா? எதுக்கு? நீங்க நம்ம வாடிக்கை திருவிளக்கு பூஜைக்குன்னு கேட்குறீங்க, உங்களுக்காக குறைச்சு கொடுக்குறேன். எப்படி ஏலக்காய் மட்டுமா? அப்படி ஒன்றும் தேவையில்லையா? டவுன் விலைக்கே ஒரு அமுத்துக்கு கொடுக்குறோன்னா கொடு, அதான் நியாயம். வேணாம், நீங்க ஏலக்காய் வாங்க வேணாம். என்னங்க ஐயா வில்லங்க பண்றீங்க? நீ ஏன் விலையை கூட்டி இருக்கிறேன்? அப்புறம் கேட்டா எனக்கு மட்டும் குறைக்கிறேன். ஒரு பரிதாபம் தான். 5 பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்கல்ல, 5 பொண்ணு இருந்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லி ஒரு பழமொழியா இருக்குல்ல. நீங்க அரசனும் கிடையாது. உங்களால உங்க பார்ட்டிங்களோட லட்சக்கணக்கா பேசத்தான் முடியும். பத்திரம் எழுதி குறைக்கிற மனுஷனாச்சே, அந்த பரிதாபம் தான். இந்த மாதிரியா உன் பழமொழி பரிதாபம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒன்றும் ஆண்டியாயிட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பெத்து வச்சுக்க 5 பொண்ணுங்க இல்லை, மகாலட்சுமிங்க.